ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். ஆஃப்டர் லாங் டைம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். டுடே உங்களுக்காக நான் என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, மூன்றாம் கண்ணுங்கன்னு தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன க்ரைம் த்ரில்லர் மூவி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்தில், ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மலையை பொழிய வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தோன்ற ஒரு தரமான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தொழிற்சாலையை தான் காட்டுறாங்க. ஓகேங்களா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபேக்ட்ரியை வந்து காட்டுறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து யூசுவலாக நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்க்குறாரு, யாரோ ஒருத்தங்க வந்து விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, உடனே இதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, ஷாக் ஆகி இங்கே யார் இந்த நேரத்தில் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிடாரு. வேற யாரும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையோட ஜென்ரல் மேனேஜர். ஓகேங்களா, அவரு தான் அங்கே கீழே விழுந்து கிடக்குறாரு. இந்த கூட வேலை பார்க்குற ஆளும் போய் என்ன பண்ணுறாரு, சார் 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 சார்னு கூப்பிட்றாப்புல. பட் அவர் எந்திக்கவே மாட்டேங்கிறாரு. பார்த்தா அவரு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு கொடூரமாக இறந்துருக்காரு. இவர் உண்மையில இறந்துட்டாரா, ஐ மீன் தற்கொலை பண்ணி இறந்தாரா, இல்லைன்னா இவர் யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி அங்கே ஃபுல்லாமே பரபரப்பாகவே இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே மூன்றாம் கண்ணுன்னு டைட்டில் போட்டு இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு 4 சஸ்பெக்ட் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் இந்த கொலையை வந்து பண்ணது. அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் ட்விஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் திலீபன் சொல்லிட்டு ஒருத்தரோட கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, இவர் தான் நம்ம திலீபன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடியில வந்து படுத்து தூங்குற மாரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. ரெகுலரா இங்க வந்து ஒர்க் முடிச்சா வந்து தூங்குவார் போல. இவருக்கு ஒரு ஹேபிட் வந்து இருக்கு. அதாவது என்னன்னா, இவருக்கு ரொம்ப சத்தம் போட்டு யாராவது பேசினாலோ, சத்தமா ரேடியோ வந்து கேட்டாலோ, சின்ன குழந்தைங்க சத்தமா ஏதாவது பேசினா கூட இவருக்கு வந்து ரொம்ப அது டிஸ்டர்பன்ஸா அவங்க மைண்டுக்கு வந்து கேட்கும். அந்த மாரி ஒரு ஒரு சைலண்டாவே வாழணும். எங்க அக்கம் பக்கத்துல சத்தமே இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு கேரக்டரான ஒரு டிஃபரண்டான கேரக்டர் உள்ளது. இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டையா நடந்துட்டு இருக்கும். ஏன்டி எப்ப பார்த்தாலும் பையன் சத்தம் போட்டே இருக்கான், நீங்கலாம் சத்தம் போடாம பிறந்துட்டீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கிளாஷா நடக்கிற மாரியே ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீன்கள் வந்து காட்டிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட ஆஃபீஸ் சீனை வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த மேனேஜர் இறக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடந்திருக்கும் அதான் நமக்கு வந்து நான் காட்டுறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு யூசுவலா அவர் டேபிள்ல வந்து அவர் வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்து கேபின்ல தான் யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு. அவரு என்ன பண்ணா, ஃபோன போட்டு சத்தமா உட்கார்ந்து ஃபோன் பேசுறாரு. தினம் இது இல்லாம பாட்டு வேற கேட்டுட்டு இருக்காரு. இது இவருக்கு ரொம்ப எரிச்சலாவே இருக்கு நம்ம திலீபனுக்கு. உடனே என்ன பண்றாரு, சார் என்ன சார் இவ்வளவு சத்தமா வச்சு பாட்டுலாம் கேட்டீங்கன்னா, எப்படி சார் ஒர்க் பண்றது? ஒரே எரிச்சலா இருக்கு. நான் ஜெனரல் மேனேஜர்டா. நான் இவ்வளவு வேணா சவுண்ட் வைப்பேன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் சவுண்ட் வச்சு, இளையராஜா பாட்டுலாம் உனக்கு தெரியுமாடா? அந்த மாரி சொல்லிட்டு இவரு வந்து கேட்டுட்டு இருக்காரு. இத பார்த்து இவரு டென்ஷன் ஆயி, இவரு அதுக்கப்புறம் கிளம்புறாரு. அவங்க வீட்ல இருந்து காலையில அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அந்த மாரி சீன்கள் தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஓனர். ஓகேங்களா. அவரு வந்து என்ன பண்றாரு, நம்ம திலீபன கூப்ட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் மேனேஜர் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து குடுக்க போறோம். உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா இப்ப இருக்க ஜெனரல் மேனேஜர் சார்ன்னு கேட்கும்போது, நீங்க அத பத்திலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஜெனரல் மேனேஜரா இது பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்பாயின்ட்மென்ட் ப்ராசஸ்லாம் நடக்கும். அந்த மாரி சொல்லுவும். இவரும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன வந்து பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவர்கிட்ட வந்து சார் எனக்கு வந்து ஒரு லீவும் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாரு. நீங்க நெறைய லீவ் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் திலீபன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சொல்லவும், சார் அப்படியெல்லாம் இல்ல சார் சொல்லும்போது, சரி ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இவரு வந்து என்ன பண்றாரு, அப்பாடா லீவு கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வாக்குல அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து வந்துடுறாரு. வந்து எங்கடா போற அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் லீவு கேட்டிருக்கேன் சார். எம்டி கிட்டயே சொல்லிட்டேன் சார். எம்டி கிட்ட சொல்லிட்டியா? ஏன்னா அவர் எம்டியா இருந்தாலும் இங்க தான் இவரு ஒரு ராஜா மாரி இருப்பாரு. ஜெனரல் மேனேஜர் ஓகேங்களா. சாரி அடிக்கடி ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திலீபன் என்ன பண்றாரு, சார் லீவ் எடுக்க போறேன், வீட்டுக்கு போறேன். நீங்க என்ன சார் இடையில உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி, அதெல்லாம் வேண்டாம். இங்க 1008 வேலைகள் இருக்குது. 1008 ஸ்டாக் ஆடிட்டிங்லாம் இருக்குது. ப்ராசஸ்லாம் அனுப்ப வேண்டியது இருக்கு. டெலிவரிக்கு அனுப்பணும். நீ என்ன லீவ் எடுக்க போறேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு உட்கார்றா, இந்தாடா போய் ஃபைல போய் எடுத்து போய் செக் பண்றான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இவரு செம்ம காண்டா நமக்கு லீவே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கருந்து வரும்போது, பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேல இடிச்சு, ஆ பொத்துன்னு அவரு சட்டையிலலாம் டீ, காஃபிலாம் கொட்டிருது. அதாவது அங்க பியூனா ஒருத்தர் வந்து வேல பார்ப்பார் போல. அவரு கொண்டு வந்த டீ மேல கொட்டி இதாயிடுது. உடனே அவர புடிச்சு இவரு வந்து சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காரு நம்ம திலீபன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எல்லா ஸ்டாக்கும் வழக்கமா இவரு வந்து செக் பண்றாரு. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. உடனே வந்து நம்ம இவருகிட்ட மேனேஜர் கிட்ட சார் எல்லா ஸ்டாக்கும் கரெக்ட்டா தான் சார் இருக்கு. நான் இங்கருந்து கிளம்புறேன் சார். ஆள விடுங்க சார் சொல்லும்போது, "ஏன் என்ன சின்ன பிள்ளை மாரி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு இவரு கொஞ்சம் ரகடாலாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு என்ன பண்ணுவாரு நம்ம திலீபன் லைட்டா புடிச்சு தள்ளுற மாரி தள்ளுறாரு. ஓகேங்களா. திடீர்னு பார்த்தா மனுஷன் அங்க பொத்துன்னு கீழ விழுந்துடுறாப்ல. கீழ விழுந்துட்டு, சார் கொஞ்ச நேரமா எந்திரிக்காம இருக்காரு. உடனே இவரு பக்கத்துல போய், என்ன எந்திரிக்காம இருக்கிறாரு?
லைட்டா தானே தள்ளி விட்டோம். சார் சார்ன்னு கூப்பிடுறாரு. அடுத்தது மூச்சு இருக்கான்னு பாக்குறேன். பார்த்தா ஆன் ஸ்பாட் அவுட்டு. என்னடா நடக்குது? லைட்டா தானே தள்ளி விட்டோம். அதுக்குள்ள இறந்துட்டானா? ஐயய்யோ! கொலையில கேஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அரக்க பறக்க அங்கிருந்து என்ன பண்றாரு, அடிச்சு புடிச்சு என்ன பண்றாரு, பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. இவரு இறந்து கிடக்கிற சீன வந்து பார்த்து இவரு ஒரு கேபினுக்கு வந்து நம்ம மேனேஜரோட ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்ணி சொல்லவும், அவங்க அங்கேயே மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க போல. அப்பதான் அவரு டிஃபன் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாரு போல. சாப்பிட்டுட்டு அங்க தான் போயிருப்பாரு. ஏதோ ஒரு ஒர்க்ன்னு போயிருப்பாரு போல. அந்த டிஃபன கூட மூடாம, அந்த லஞ்ச் எல்லாம் அங்கேயே ஏதோ டேபிள்லயே தான் இருக்கிற மாரி நமக்கு வந்து சீன்லாம் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சஸ்பெக்ட் யாருன்னா, ஹரிணின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. ஓகேங்களா? ஒரு பொண்ணு. அவங்க வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு வீட்ல ஒரு நார்மலான வீடு. அவங்களுக்கு அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா தான் அவங்கள வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஒரு படிச்சிருப்பாங்க. ஆனா வேலை சரியா வந்து கிடைச்சிருக்காது. அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இவங்களுக்கு செலவுக்குலாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி சீன் எல்லாம் நமக்கு வந்து இந்த ஃப்ரேம்ல வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப அந்த இறந்து போனாரு பார்த்தீங்களா, அந்த மேனேஜர். அவர் கம்பெனிக்கு தான் இவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அங்க வந்து இன்டர்வியூ நம்ம ஊரு பொண்ணாச்சு கும்பகோணமா, நானும் கும்பகோணம் தான். உனக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் ஜாலியா சிரிச்சு, சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த மாரி கான்செப்ட் தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. சடனா வந்து இந்த அருணி அவர் வீட்டுக்கே வந்து இவரு வந்து வந்துடுறாரு. வந்தபோது இவங்க மம்மியோட ரியாக்ஷன்லாம் ஒரு மாரி வந்து இருக்கு. இந்த மாரி இந்த ஏரியா பக்கமா வந்தா உங்க வீடு இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து பிட்டெல்லாம் போட்டு அங்கருந்து வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து என்ன வந்து காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம கால்ல வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பியூன் வந்து காஃபிய சிந்திட்டாருன்னு சொல்லிட்டு திட்டினாருன்னு சொல்லிட்டு, அவரு என்ன வந்து பண்றாரு, யாரோ ஒருத்தரு ஒரு பாடிய தூக்கிட்டு அங்கருந்து அந்த ரூமுக்குள்ள வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து என்டர் ஆகுறது. அப்போ வந்து இந்த அருணி அவங்களையும் வந்து அப்படியே பார்த்துட்டு போற மாரி ஒரு சீன் வந்து இந்த சீன்ல வந்து வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வழக்கமா அவங்க வீட்ல வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு இவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி உன் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டா, ஏதோ வேலை விஷயமா கூப்பிடுறா, சீக்கிரம் கிளம்பி போன்னு சொல்லும்போது, இவங்களும் ஐயோ! வேலை கிடைக்க போதான்னு சொல்லிட்டு டகரன்னு கிளம்பி ரெடியாகி இவங்களும் வந்து போறாங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கார் வந்து டக்குனு இவங்கள லைட்டா இடிக்கிற மாரி இருக்கு. உடனே பொத்துன்னு கீழ விழுந்து மயக்கம் அடிச்சிடுறாங்க. உடனே வந்து திடீர்னு கண் தொறந்து பார்த்தா, இவங்க ஆன்லைன்ல ஒரு பாழடைஞ்ச வீட்ல வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து திங்க் பண்ணாங்க, இவங்கள யாரோ வந்து ஃபக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால இவங்க வந்து ரொம்ப க்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி சீன்கள வந்து காட்டிட்டு இருக்காங்க. இந்த சீன வந்து என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாரி நான் போய் குளிக்க போறேன். ஒரு மாரி இருக்கு. இந்த மாரி பிரச்சனை ஆயிட்டு சொல்லும்போது, குடிச்சா எவிடன்ஸ்லாம் அழிஞ்சிரும். நான் போய் போலீஸ் கிட்ட சொல்லும்போது, அது மாரிலாம் சொல்ல வேண்டாம். வேற விதமா ட்ரீட் பண்ணணும். அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ ஏதோ கார் வந்து இடிச்சுன்னு தானே சொன்ன. அதுக்கப்புறம் தானே நீ அந்த ஃப்ளாட்ட வந்து எடுத்த. ஸோ, அந்த காரோட வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? ஏதாவது அங்க அடையாளம் ஏதாவது வந்து பார்த்தியா? அந்த மாரி கேட்கும்போது, வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேற எனக்கும் தெரியாதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சடனா இவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்து வருது. இரு, இரு நான் ஒண்ணு பார்த்தேனே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க கார்ல வந்து ஒரு லோகோ வந்து பார்த்துருக்காங்க. இந்த லோகோ இதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் எங்கேயோ பார்த்து ஏதோ ஒரு கார்ல பார்த்துக்கணும் சொல்லிட்டு, இவங்க நல்லா திங்க் பண்ணி பார்க்கும்போது தான், இவரு மேனேஜர் ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு பார்த்தீங்கன்னா, இந்த வழியா வந்தேன். அதனால உன்ன பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்லுவாரு. அவரு கார்ல இந்த லோகோ இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டும் அப்ப அவனா அப்படிங்கிறபோது, அவன் தான் அப்ப அவன என்ன பண்ணலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ரவுடியான ஒரு ரகடான ஒரு பொண்ணு தான். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்றாங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க, இவங்க அம்மா வந்து இவங்க ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து எங்க அம்மா ஏன் என்கிட்ட வந்து பொய் சொன்னாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பான், "டேய் நான் உன்ன கூப்பிடவே இல்லையேடா, நீ எங்கடி அங்க போனன்னு" சொல்லியிருப்பாங்க. உடனே இத போய் எங்க அம்மாகிட்டயே சொல்லிட்டு பேசலாம்ன்னு சொல்லிட்டு பேசும்போது, "என்னம்மா நீ வந்து இந்த மாரி ஃப்ராட் பண்ணியிருக்க? என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்கு அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்க? என்ன இங்க வந்து நடக்குது?" அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது அன்னைக்கு வந்து மேனேஜர் வந்து உன்ன பார்க்க வரல, என்ன பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ட்விஸ்ட் வந்து வந்து போடுறாங்க. இவங்க வந்து ஊர்ல இருக்கும்போது அடிக்கடி இவங்க வந்து அப்யூஸ் பண்றது, இந்த மாரி இல்லீகலான வேலைகள்லாம் பேட் டச்லாம் பண்றது, இந்த மாரி அ வேலைகள்லாம் இவரு வந்து தலைவர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு போல. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இவரு வேலைகள்லாம் இவரு வந்து பண்ணிட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் முடிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன தான் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து காட்டிட்டு வந்து இருப்பாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காலைல வந்து எழுப்பி விட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அன்னைக்கும் இவரு வந்து வந்திருப்பாரு. வந்துட்டு இருப்பாங்க. இவங்க ஃபுட்லாம் அவங்க கையில சாப்பிட்டுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு சாப்பாட்டு ஏதோ அவங்க பொண்ணுக்கு ஏதோ கட்டி வச்சிருப்பாங்க போல. அவரு அந்த டிஃபன் கேரியரும் எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அங்கருந்து இந்த ஸ்பாட்ட விட்டு கிளம்பிடுறாரு. இதத்தான் எக்ஸ்பிளைன் வந்து பண்றாங்க. மத்தபடி என் மேல டவுட்லாம் படாதடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லவும், இவங்க வந்து ஹக் பண்ணி இல்ல சாரிம்மா அந்த மாரி மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இந்த மாரி சீன வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரில வந்து ஒரு 2 பேரு ஏய் அந்த சுவிட்ச தொட்டா ஷாக் அடிக்கும்ல. இல்ல நீ தான் தொட்டு பாரேன் ஷாக் அடிக்காது. நீ தைரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்து அங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி சீன் நடந்துட்டு இருக்கும்போது, அங்க உள்ள எம்டிய வந்து அங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எம்டிய வந்து எப்ப பார்த்தாலும் எங்க ஜெனரல் மேனேஜர் அதாவது எம்டி பேர் வந்து பிரகாஷ். ஓகேங்களா? அவரு தான் சஸ்பெக்ட் நம்பர் 3. எப்ப பார்த்தாலும் இந்த ஜெனரல் மேனேஜர் வந்து அவர திட்டிட்டு மட்டம் தட்டிட்டே இருப்பாரு. டேய் இவங்க அப்பா காலத்துல இருந்தே இருக்கானே. ஏன்னா என்னண்ணே எதனால இவரு ஜெனரல் மேனேஜர் ரொம்ப திமிரா இருக்கான்னா, இவரு வந்து இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். இவங்க அப்பா வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எம்டியா வந்து இந்த பிரகாஷ் வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஸோ எல்லா லேபர் முன்னாடி நம்மள வந்து இவன் வந்து அசிங்கப்படுத்துறானே, அந்த மாரி கான்செப்ட் தான் காட்டிட்டு இருக்கும்போது, இவரோட சஸ்பெக்ட் எதுக்கு காட்டுறாங்கன்னா, இவருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்டோரிய தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. ஒரு வாட்ச்மேன் ஒருத்தன் வந்து இருப்பான் போல. அவன பார்த்துட்டு போய் அவன அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாரிலாம் சீன் இவரு எதுக்கு இந்த மாரி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சைக்காலஜி டாக்டர் மாரி ஒருத்தர் வந்து வந்து பார்க்குறாங்க. அவரு யாரும் இல்ல.
இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அங்கிள் இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாம கோவம்லாம் வருது. இதெல்லாம் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன். பொண்ணுங்க மேல கைய வச்சா அடிக்க தானே செய்யணும். இவன் எப்படி அப்படி அடிப்பான்? ஒய்ஃபா இருந்தா அப்படி இப்படி சொல்லிட்டு அதாவது பொண்ணுங்க மேல யாராவது அடிச்சாலோ, கோவப்படுத்தினாலும் இவனுக்கு வந்து செம கெட்ட கோவம் வந்துரும். இவன் கண்ணு முன்னாடி யார் யார் இந்த மாதிரி பண்றாங்களோ அவங்கள வந்து வெளுத்துருவான். இதே கேரக்டர் தான் அவனுக்கு போல. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜி டாக்டர்ன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து அரைஞ்சிருவாரு. இத பார்த்தோனே செம கோவத்துல வந்து முறுக்குறான். அப்போ கன்ஃபார்மா நமக்கு தோணும், இவன் வந்து அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இந்த சீன் தான் நமக்கு வந்து தோணும். ஆனா வந்து இது வந்து காட்டியிருக்க வந்து மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு வந்து புதுசா வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு வேலைகள பத்தியெல்லாம் இவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு சீனையும் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இப்படி காட்டிட்டு இருக்கும்போது வந்து அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேனேஜர் அவர் டக்குனு பேக்கெல்லாம் மாட்டுவாரு. அது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, "இல்ல சார் மிஷின்ல கைய வச்சு கை அடிச்சிட்டு வெட்டிருச்சு" அப்படின்னு சொல்லி, "கை வெட்டிருச்சு என்னடா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கையில அடிபட்டு இதாயிடுச்சு சொன்னோனே, "பொண்ணு சரி, சரி சீக்கிரம் சீக்கிரம் கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த கம்பெனி பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த இத பத்தி இங்க எல்லாம்" அதாவது எப்படின்னா, எம்டி என்ன சொல்லுவாருன்னா, "சார் பழைய இது ரிப்பேரா இருக்கு, ஷாக் அடிக்குது, நெறைய பிரச்சனைகளா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால புதுசாலாம் மாத்தி போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இங்க என்ன மாத்தணும், எது மாத்தணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். இத மாத்த குடுத்தா 10 நாள், 15 நாள் வர்றதுக்கு ஆகும். பாம்பேலேருந்து வரணும் இதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம். ஸோ அதுவரைக்கும் பிசினஸ் என்ன ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாரியே காட்டிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிரகாஷ் வந்து அவர் வந்து இன்சல்ட் பண்ணிட்டே வந்து தான் இருந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏரியா நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம்னு ஒருத்தர் அதாவது பியூனா இருக்காரு பாத்தியா, இவங்களுக்கு இந்த மிஷினை பத்திலாம் இந்த ஆளுக்கு நிறைய வேலைகள் வந்து தெரியும் போல. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் கிளியர் பண்ணி வந்து விட்டுறாரு. தென் அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா மடியிலலாம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சீன்லாம் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இவர் வந்து ஒரு டாக்டர் வந்து மீட் பண்ண போயிருப்பாரு பாத்தீங்கன்னா, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வந்து சொல்றாங்க. ஏன்டா அவன் இறந்துட்டானா? ஒருவேளை இந்த பிரகாஷ் தான் அந்த அதாவது அவன் முன்னாடி யாராவது பொண்ணுங்கள அடிச்சா அவன் கோவப்பட்டு அடிச்சுருவான்ல, அவன் தான் அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அ அந்த டாக்டர் வந்து ஒரு பொண்ணு அடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து இவர பார்த்தோனே பயந்தடிச்சு ஓடுது. உடனே நான் ஒண்ணும் அடிச்சு அவரு வந்து சாகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல சார் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதனால தான் இதாயிட்டாரு. அந்த மாரி சொல்லி இந்த பொண்ணு அந்த ஸ்பாட்ல இருந்து வந்து அங்கருந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்துல வந்து பார்த்தா வழக்கமா பார்த்தா இங்க எது பண்ணும், ஏது பண்ணும் எனக்கு நீ சொல்லி தர வேண்டியதில்ல அப்படி சொல்லிட்டு, இவரு ஒரு புறம் எப்ப பார்த்தாலும் நம்ம பிரகாஷ வந்து எம்டின்னு பார்க்காம வந்து திட்டிட்டே இருக்கிறாரு. இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, சஸ்பெக்ட் நம்பர் 4 சண்முகம். அதாவது நம்ம ஓனருக்கு நல்ல நெருக்கமானவன் இவன். அதாவது அங்க வந்து பியூன் மாரி எல்லா வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனோட ஸ்டோரிய வந்து காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா இவன் கூட ஒரு ஆள் இருக்கான். நம்ம நினைப்போம் இவன் கூட வந்து வேலை பார்க்குறவன் போல. அந்த மாரி நமக்கு தோணும். பார்த்தா அந்த மாரி ஆள்லாம் கிடையாது. அதாவது இவனுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு டிப்ரஷனான மைண்ட்ல வந்து இருப்பான். ஸோ இவனுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஒரு நிழல் மாரி ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து குடுத்துருந்தா எப்படி இருக்கும்? இந்த வேலைய இப்படி பண்ணு, இத இப்படி பண்ணு, அவன நம்பாத, இவன நம்பாத. அந்த மாரி சொல்ற மாரி ஒரு ஷேடோ மாரி தான் அந்த கூட இருக்கிறவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா வந்த பொண்ணு செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்குது. அத வந்து இவனுங்கலாம் பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது, வீட்ல உட்காந்து படம்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஜாலியா மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, சடனா வந்து வீட்டு வாதுல வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. அவங்க நியரஸ்ட்ல இருக்க ஒரு மேரிடான பொண்ணு போல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல இருப்பாரு. ஸோ அவங்க வந்து இந்த மாரி எங்க போர்ல வந்து தண்ணிய வாரலாம். அந்த மாரி அஜா குஜா அங்க பேசிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து சரி பண்ணி குடுக்கணும். மோட்டர்லாம் நீங்க சரி பண்ணி குடுக்கணும். அந்த மாரி சீன்லாம் வந்து இவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஆப்வியஸா நம்ம வேர்ட்ஸ் வந்து ரொம்ப மடக்கான வேர்ட்ஸ் அந்த மாரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி இவங்கலாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி சீன்கள நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. இது காட்டிட்டு இருக்கும்போது சடனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தர் பாடி மாரி ஒருத்தர் தூக்கிட்டு உள்ள போனாரு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னு அந்த சீன தான் இங்க வந்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வழக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது, ரோட்ல திடீர்னு ஒருத்தர் வந்து மயக்கடிச்சு விழுந்துருவாரு. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும். உடனே கூட இருக்கவன் அதான் ஷாடா மாரி சொன்னேன் பார்த்தீங்களா, அவரு இந்த அப்பா அந்த பொண்ணோட அப்பா இவர விட கரெக்ட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தனா, நீ எவ்வளவு நாள் சிங்கிளாவே இருப்ப. அந்த பொண்ண நீ பிக்கப் பண்ணிடலாம். அந்த மாரி சொல்லும்போது, ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்த உடனே ஒண்ணும் இல்ல அவர் பொழச்சிருவாருன்னு சொல்லும்போது, பாத்தியா பொழச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, சரிம்மா இவரு யாரும்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது, இவங்க என் புருஷன் சொல்றாங்க. உடனே இவங்க கூட இருக்கவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இது புருஷனா? கல்யாணம் ஆனவங்களா சொல்லிட்டு, அந்த மாரி கான்செப்ட் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதித்த வீட்ல ஒருத்தங்க சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்கள தான் நம்ம இந்த ஃப்ரேம்ல வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து என்ன அவங்க வழக்கமா இருக்கும்போது, வாங்க வந்து டீ குடிச்சிட்டு போங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க அந்த மாரி நம்ம ஹீரோ கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாரி இவரும் ரொம்ப ஷைனான டைப்ல வந்து வந்து இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபக் பண்ண மாரி வேலைகள்லாம் வந்து காட்டிட்டு இருக்கும்போது, சடனா வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க மாமியார் வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்து என்ன பண்றாங்க, இன்னும் 2 கட்டுக்கல்ல ஒழிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து தப்பி அடிச்சு பெரண்டு என்ன பண்றாங்க, அங்கருந்து ஓடி வந்துடுறானுங்க. ஓடி வந்தோனே இவரு ஆஃபீஸர் வந்து இவரு கதறி கதறி அழுறாரு. என்னன்னா, இவன் கூட இருக்க நிழல் வந்து எப்பவும் இவரு வந்து எப்பவும் டிப்ரஷனான மைண்ட்ல தான் இருப்பாரு போல. கூட இருக்க நிழல் வந்து எப்பவும் எதையாவது வந்து சொல்லிட்டே இருக்கும். இவரு கூட கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். இவரு என்ன பண்ணாரு, கத்தி எடுத்துலாம் குத்திட்டுலாம் இது பண்ணுவாரு. அதாவது அது வந்து இல்லாத ஒரு பொருளு. ஆனா இவருக்கு வந்து கூட இருக்க மாரி பண்ணுவாரு. உடனே அந்த கூட இருக்கவன் சொல்லுவான், என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ செத்தா தான் நான் உன்ன விட்டு போவேன். அதாவது இவரோட ஒரு மனநோய் மாரின்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாரிலாம் இவங்ககிட்ட சொல்லும்போது, இந்த மாரி ஒரு சீன்லாம் காட்டிட்டு இருக்கும்போது, சடனா வந்து என்ன பண்றாங்க,
அங்க இருக்க ஏன் அந்த ஒயர்லாம் ஷாக் அடிக்குதுன்னு சொல்றாங்கப்பா. சரி இது வேற மிஷின் புதுசுலாம் மாத்தணும்னு எம்டி சொல்றான். அதெல்லாம் வரதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் சண்முகம். நீ நம்ம பையன் தானே போய் பார்த்துட்டு கொஞ்சம் என்னென்ன வேலையை மட்டும் முடிச்சு விடு. இந்தா ஒரு 2000 காசு கட்டி வச்சுக்கோ. நடந்தா போற என் காரை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, காசையும் கொடுத்துட்டு அந்த பிளக்கை சரி பண்றதுக்கு அனுப்பி விட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு, கார் எடுத்துட்டு ஓட்டு வரும்போது இவன் கூட இருக்குவேன், அதாவது கூட இருந்து இல்லாத போலதான் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹரிணியை வந்து கார்ல இருந்து ஒருத்தர் இடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? கார்ல இருந்து இடிச்சுட்டு போனது வேற யாரும் இல்ல. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் மேனேஜர் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேனேஜருக்காக தான் இவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அந்த சீன்ல. ஸோ இவங்க 2 பேரும் அடிச்சு வரும்போது சுத்தி முத்தி பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. உடனே கூட இருக்கவன் வந்து சொல்றான், என் அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. ஸோ வந்து என்ன பண்ணுது, இவங்க அக்கம் பக்கத்துல பில்டிங்ல கூட்டு போய் ஃபக் பண்ணி விட்டுரு அந்த மாதிரி சொல்லும்போது, அதாவது ஒரு மைண்ட் வந்து பாசிட்டிவ் மைண்ட், ஒரு மைண்ட் நெகட்டிவ் மைண்ட். இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்குது. இவன் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டு வந்துடுறாங்க. ஒருத்தன் வந்து இது பண்ண தப்புன்னு சொல்றான், ஒருத்தன் வந்து இது பண்ண நல்லது சொல்றான். இந்த மாதிரி விஷயம் நடந்த மாதிரி இவர் வந்து அங்கேயே வந்து அவங்கள ஃபக் பண்ணி விட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்க பேக் இண்டிகேட்டர் அதில் வந்து போட்டு டக்கு டக்குன்னு என்ன பண்றாரு, அங்கேருந்து தப்பிச்சு வந்து இந்த மனுஷன் வந்து ஓடி வந்துடுறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் மாடியில வந்து தனியா இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பேஸ்ல வந்து படுத்து தூங்கிடுவாரு. அதுக்கு நைட் வேலை வீட்டுக்குள்ள போவாரு. அவரு என்ன பண்ணாரு, சடனா ஒரு இடத்துல போலீஸ்காரங்க எங்க நிக்க கூடாது, விரட்டி போங்க, உங்க ஒய்ஃப் வேற உங்களை தேடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன எங்க வந்து தூங்கிட்டு இருக்க அந்த மாதிரி கேட்கும்போது சடனா வந்து இவர் ஓடி வரும்போது டக்குன்னு ஒரு 2 ஐடி கார்டு வந்து விழுது. பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு இவர் கழுத்துல விழுது, இன்னொரு ஐடி கார்டு அங்க கீழே இருக்கு. என்னடா இது, அன்னைக்கு இடிச்சு அந்த பியூன் வேலை பார்ப்பானே சண்முகம் அவங்க கூட ஐடி கார்டுலாம் சொல்லிட்டு இவன் எங்க இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்ல ஷாக் ஆகிற மாதிரி 2 ஐடி கார்டையும் எடுத்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பண்றான்னா இவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. என்ன இவ்வளவு நேரம் நீங்க வீட்டுக்கு வரல அந்த மாதிரி சொல்லிட்டு உங்க ஒய்ஃப் கேட்கும், எங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி சீன்கள்லாம் நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்கும்போது அடுத்த ஃப்ரேம்ல வந்து எந்த சீன் வந்து காட்டுறாங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்ல இந்த அரிணி அம்மா பொண்ணு அவங்க ஸ்டோரியை வந்து காட்டினாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து என்ன பண்ணா ஒரு பரண் மேலே ஏறி உட்காந்து என்னால இறங்க முன்னாடி நம்ம பெரிய கொலை பண்ணிட்டோண்டி அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க ஒரு கான்செப்டை வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு ஃபுட் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இவன் தொல்லை வந்து தாங்க முடியல. அதனால ஃபுட்ல பாய்சன் கலந்து குடுத்துட்டேன். ஸோ இந்த பாய்சன சாப்பிட்டு தான் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஐயோ! நம்ம கொலை கேஸ்ல மாட்டிட்டோம். அந்த மாதிரி இவங்களும் ஒரு பயத்துல இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு கான்செப்ட் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம எம்டி இருக்கான் பிரகாஷ். அவன் வீட்டு வந்து ஸ்டோரிய வந்து காட்டுறாங்க. அவன் அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அம்மா இப்படிலாம் பார்க்காதீங்கம்மா. நான்லாம் எந்த தப்பும் வந்து பண்ணலம்மா. பொண்ணுங்க அடிக்கிற தப்பு தானம்மா. அந்த அங்கிள் வந்து டாக்டர் அங்கிள் வந்து இந்த மாதிரி பக்கத்துல அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணை வந்து அடிச்சாருமா. அதனால நான் லைட்டா அடிச்சேம்மா. மத்தபடி அவரு அட்டாக் வந்தாம இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சீனை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எல்லாம் நம்ம கிட்ட வந்து காட்டிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்றாரு, நம்ம திலீபன் வந்து வராரு. வந்துட்டு இந்த மாதிரி ஐடி இவரே கீழே வந்து ஐடி கார்டை போட்டு இந்த ஐடி கார்டை இந்த மற்றவன் கீழே வந்து போட்டான் யாருன்னு சொல்லுங்க, இப்போ யாருன்னு தெரியலன்னு பார்க்கும்போது ஓ இது சண்முக ஐடி கார்டா, சரி நான் அந்த பையன் வந்தால் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி சீன்கள் வந்து நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன ஐடி கார்டை எங்கே மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஸ்பாட்லேயே மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறான். அந்த ஸ்பாட்டில் ஐடி கார்டே இல்லை. உடனே வந்து என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்து இவன் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த புதுசாக வந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி வேலையிலேருந்து என்ன வந்து கூப்பிட்டாங்க, ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த பொண்ணு அந்த இறந்து போன மேனேஜர் இருக்கார்ல, அவர் இருக்கும் போது தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண வந்திருக்கும். 2 பேரும் ஒரே கும்பகோணம் ஊர் இருந்ததுனால இவர் வந்து ஒன்ன நான் எடுக்காம இருப்பேனாமா நம்ம ஊர் பொண்ணு சொல்லியிருப்பாரு. அதே கம்பெனில வேலையை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது வேலைக்கு போறதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ரெடி ஆகி வந்து போகுது எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்னடா ஐடி கார்டை காணுங்கும் போது டக்குன்னு வந்து வாட்ச்மேனு சண்முகம் இந்தாப்பா ஐடி கார்டு நீ கீழே ஒட்டியா, நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கொடுத்துட்டு போறாரு. அதாவது நெக்ஸ்ட் வந்து அந்த ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து இவர் தான் வரப்போறாரு. ஸோ வந்து கொடுத்துட்டு போறான்னு சொல்லும்போது இவர் வந்து சிவனுக்கு வந்து ஷாக் ஆகுது. நம்ம அந்த ஸ்பாட்லலாம் விட்டோம். அ இவன் இந்த ஐடி இத எடுத்துட்டானா, அப்ப இவன் இந்த மேட்டர வந்து இவன் வந்து பார்த்துருப்பானா, நம்ம பண்ணத அப்படி சொல்லிட்டு, இவன் வந்து ஒரு சந்தேக பார்வையிலே அங்கேருந்து வரான். ஒரு கப்ல ஒரு ஜூஸ் மாரிலாம் கொண்டு வந்து அங்க டேபிள்ல வச்சுட்டு, இப்ப அவரே வந்து பார்க்குறான். அவனும் இவரையே ஒரு மாரி பார்த்துட்டு, ஏதோ ஒரு இங்க சம்பவம் நடந்த மாரி தான் நமக்கு வந்து ஷோ பண்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்ன பண்றான், அந்த ஜூஸ வந்து கொண்டு வரான். ஜூஸ கொண்டு வந்து அங்க இருக்க வந்து ஒரு வாட்டர் கேன்ல வந்து ஊத்திர்றான். எதுக்கு இங்க இருந்து ஜூஸ் எல்லாம் இவன் வந்து இங்கேயே கொட்டிட்டு இங்கேயே வாஷ் பண்ணி வச்சிடுறான். கையில ஏதோ ஒரு சின்ன பாட்டில்ல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான் போல லிக்விட் மாரி. அதை என்ன பண்றான், யாரும் பார்க்காத நேரம் மாரி பார்த்து, ஒரு குழிய தோண்டி புதைச்சிடுறான். இந்த மாரி வேலைகள்லாம் இவன் எதுக்கு இவன் பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்ட வந்து லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேங்களா? உடனே என்ன பண்றாங்க, இந்த அருணி வந்து என்ன பண்றாங்க, இவங்க அந்த புது கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து வந்துட்டோம். வேலைக்கு வந்து இருக்காங்க. அப்போ வந்து அங்க வேலை பார்த்தவங்க அந்த லேபர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, "சார் நல்ல மனுஷன் அந்த ஜெனரல் மேனேஜரு. அவரோட முயற்சியால தான் இது அவங்க தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ண வந்து வேலைக்கு வந்து எடுத்தாங்க. இப்ப பார்த்தீங்களா, இவருக்கு வந்து அவர் இறந்ததுனால இந்த ஆளுக்கு வந்து ஜெனரல் மேனேஜர் பொசிஷன் வந்து திலீபனுக்கு வந்து கிடைக்க போகுது. நல்ல ஒரு மனுஷன்யா. ச்சே!
நம்ம சண்முகம் கூட அவர் கூட இதா இருப்பாரு. இனிமேட்டு யார் இது பண்ண போறா? அந்த மாரி அவரோட மேட்டர்லாம் சொல்லும்போது, இவங்களுக்கு ஒரு கில்ட்டியான ஃபீல் வந்து ஆகுது. ஏன்னா இவங்க 4 பேர்ல ஒரு ஆள் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ வந்து நம்மளும் கொலை பண்ணிப்போமா, நம்மளும் கொலை பண்ணிப்போமா அந்த மாரி சொல்லிட்டு, இவங்க ஒரு கில்ட்டியான ஃபீல வந்து நமக்கு வந்து காட்டிட்டு வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன ஒரு ரீசன்னா, நம்ம எம்டி என்ன பண்ணியிருப்பான்னா, அடிக்கடி அந்த இடத்துல வந்து ஷாக் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? இவன் வேணும்னே என்ன பண்ணுவான், இந்த ஜெனரல் மேனேஜர் போம்போது லைட்டா அங்க இருக்க ஒரு ஸ்விட்ச வந்து ஆன் பண்ணி விட்டுருவான். லைட்டா அவர் ஷாக் ஆகி பொத்துன்னு கீழ விழுந்துருவாரு. ஸோ அவன் திடீர்னு என்ன பண்ணுவான், ஒரு நம்ம ஷாக் வச்சு தான் ஒரு வேளை இறந்துட்டான்னு சொல்லிட்டு, அவனும் ஒரு புறம் வந்து இதாயிட்டே இருந்திருப்பாரு. நல்லா இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம சண்முகம் வந்து என்ன பண்ணுவான், ஐடி கார்டு வேற அங்க இருந்துச்சு. என்ன பண்ண, ஏது பண்ணன்னு சொல்லிட்டு, இவன் மேனேஜர் ஏதாவது பார்த்துருப்பானா நம்ம பண்ண விஷயத்த. அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு புறம் திங்க் பண்ணிட்டு என்ன பண்றாரு, வேலை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க எங்க வரணும்னா, அவங்க வேலை பார்க்குற அந்த கேபினுக்கு பக்கத்துல வெளிய தான் தண்ணி கேன் வந்து இருக்கும். அத தொறந்தா டெய்லியும் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாரி தண்ணி குடிக்கும்போது, அந்த கிளாஸ் வழியா பார்த்து, நம்ம தலைவன் வந்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா, இவன் யார அவன் ஃபக் பண்ணானோ, அந்த பொண்ணு அந்த டேபிள்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. தக்காளி. இத பார்த்தோம்னா அவன் கண்ணெல்லாம் நல்ல செவந்து அப்படியே கண்ல தண்ணியா ஊத்துது. ஐய்யய்யோ! இந்த பொண்ணு இல்ல மாட்டுனா நம்ம அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இருந்து இந்த மனுஷன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிடுறாப்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது, "யோவ்! இது பாதரசம் ஆச்சேயா? இத யாருய்யா கொட்டி போட்டா? இதெல்லாம் எங்கேயோ வெளிய கிளிய போச்சுன்னா பெரிய இதாயிரும்யா. உடனே மூடுயா, மூடுயா" சொல்லிட்டு மூடுறாங்க. என்ன இது இங்க வேற யாரு கொட்டி வந்து போட்டா? என்னன்னு தெரியலையே. ஆனா நீ பாத்தியா? நம்ம சண்முகம்லாம் இப்போலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஃபீலாவே வந்திருக்கான். இந்த நம்ம முதலாளி இறந்ததுலேருந்தே சண்முகம் ரொம்ப ஃபீல் ஆயிட்டான்பா. அவங்க 2 பேரும் தானே அவ்வளோ க்ளோஸா வந்து இருந்தாங்க. சண்முகம் வந்து நம்ம முதலாளிக்காக ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுப்பான். அவ்வளோ பாசமா இருந்தாங்களே! அன்னைக்கு கூட வந்து பாருங்க, அந்த ஸ்விட்ச்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சண்முகம் கிட்ட தான் என்ன பண்றாங்க, ஸ்விட்ச் போர்ட மாட்டுறதுக்கு காசும் குடுத்து, அவரு காரையும் குடுத்து விட்டுருக்காருப்பா! அப்படின்னு இவங்க சொல்லும்போது, இதையெல்லாம் அந்த கடைக்கு இவங்க வந்து எதேர்ச்சியா டீ குடிக்க வந்து வந்திருப்பாங்க. ஹரிணி இதெல்லாம் அவங்க கேட்டாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப கில்டி ஃபீல் ஆயிரும். ஏன்னா ஜெனரல் மேனேஜர் எந்த ஒரு தப்பும் இவங்ககிட்ட வந்து பண்ணாங்க. இவங்ககிட்ட பண்ணாங்க. இவர்கிட்ட எதுவும் பண்ணல. அப்ப சண்முகம் தான் இந்த வேலைய நம்ம வந்து பண்ணானா, நம்ம வேற அவருன்னு நெனச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரு வேற இப்ப இறந்துட்டாரு. உங்க அம்மா வந்து அந்த சோத்துல வந்து விஷம் வேற கலந்து வச்சாங்க. அந்த ஒரு டே வந்து சாப்பிட வந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு சண்முகம் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்கும்போது, ஏன்னா இவங்க வந்து சண்முகத்த வந்து பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து என்ன பண்றாங்க, இந்த கம்பெனிக்கு வந்தவுடனே அந்த ரூம்ல லாஸ்ட் அங்க வேலை பார்த்துருக்கான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லவும், இவங்க என்ன பண்ணாங்க ரூமுக்கு வேக வேகமா போய் அவன நீ ஒரு வழி பண்ணக்கூடாது போறாங்க. அங்க போய் பார்த்தா ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா சண்முகம் தூக்குல தொங்கியிருக்கான். அட தக்காளி எவடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அவன் பண்ண அந்த தப்புனால அவனுக்கு அந்த கில்டி ஃபீல்னால வெளிய வந்து அவனால வர முடியல. அதனால வந்து அந்த தூக்குல வந்து தொங்கியிருப்பான். அதுக்கான ரீசன் வந்து நமக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த படம் ஃபுல்லா அவன் வந்து பேசவே மாட்டான். சைகை மொழியா தான் எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பான். அதுக்கான காரணம்னா அவன் முன்னாடி வந்து எல்லார்கிட்டயும் நல்லா ஜாலியா வந்து பேசிட்டு இருக்க கேரக்டர் தான் போல. தென் வந்து என்ன பண்ணா, அந்த ஜெனரல் மேனேஜர் இவரும் ஒரே கேஸ்ட் ஓகேங்களா. ஒரே இனத்த சேர்ந்தவனால நல்லா வந்து க்ளோஸா வந்து இருப்பாங்க. இவன் என்ன பண்ண நல்லா க்ளோஸா பேசுறாரு வைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஜெனரல் மேனேஜருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் போல. அந்த பொண்ணையே போய் வந்து இவன் கல்யாணம் பேசுறதுக்கு வந்து கேட்டிருப்பான். உன் தகுதி என்ன என் தகுதி சொன்னது வந்து இவரு அங்க அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுருப்பாங்க. அதத்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்க இருக்க லேபர்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ க்ளோஸா இருந்தாய்யா. என்னய்யா அந்த மேனேஜர் போனதுலேருந்து இவனும் மனசு சங்கடப்பட்டு இறந்துட்டான் போல. அந்த மாரி இவங்க பேசிட்டு இருக்கவும், இதையெல்லாம் என்ன பண்ணிருவாங்க, எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டு, ஐய்யய்யோ! இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இவனுக்கு தேவதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் இதுக்காக தான் அவன் என்ன பண்ணுவான், அ இவர ஓனர வந்து பழி வாங்குறதுக்கு டெய்லி என்ன பண்ணுவான், அடிக்கடி இவரு ஜூஸ் குடிக்கிற ஜூஸ்ல வந்து இந்த மெர்க்குரி, இந்த பாதரசம் மாரி ஐட்டத்த வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணிருவான். அது ஸ்லோ பாய்சனா வந்து வேலை செஞ்சு மூளையெல்லாம் பாதிச்சு பிரச்சனை வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். இந்த கதையில மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு. வேற யாரும் கிடையாது. சண்முகம் தான். ஏன்னா, இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து திலீபன் வந்து லைட்டா வந்து தள்ளி விட்டுருப்பான். அவன் கீழ விழுந்திருப்பாரு. அதனால அவன் வந்து இறந்திருக்க மாட்டான். செகண்ட் வந்து லைட்டா மைல்டான ஷாக் மாரி தான் இருக்கும். அது சொட்டா சல்லுன்னு விர்ருன்னு பிடிக்கும்ல, அந்த மாரி ஷாக் தான் இருக்கும். அத அடிச்சதுனால அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பான், நம்ம எம்டி பிரகாஷ் திங்க் பண்ணிட்டே அவன் இருந்திருப்பான். நம்ம தான் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவனும் அந்த மேட்டர் கிடையாது. தேர்ட் ஒன்ல வந்து அவங்க அம்மா வந்து வந்து ஹரிணியோட அம்மா வந்து சாப்பாடுல வந்து விஷம் வந்து கலந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷம் சாப்பிட்டு தான் இறந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிலாம் கில்டியா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா நடந்திருக்காது. லைட்டா கொஞ்சம் போல தான் அவன் சாப்பிட்டுருப்பான். அது சாப்பிட அதாவது மூடிய தொறந்து வச்சிருப்பான். அவன் சாப்பிட்டாங்க சாப்பிடலன்னு கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ மெயின் அக்யூஸ்ட் யாருன்னா சண்முகம் தான். அவங்க பொண்ணு தராமலா இருந்துட்டாங்க. அவர அவமானப்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இவன் டிப்ரஷன் ஆகி யார்கிட்டயும் பேச மாட்டான். ஸோ ஆனாலும் கூட இருப்பான். இவரு வேலை செய்யற வேலைலாம் அவன் ஒரு அ லேபரா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொன்னாலும் இவன் வந்து வேலை செய்வான். ஆனா நான் ரொம்ப அவ்வளோ பாசமா வந்து இருந்தான் அந்த ஆளுகிட்ட. ஆனாலும் இவரு வந்து அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு வரைக்கும் பேசிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பேசவே மாட்டான். அவர் குடுக்குற வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவரு எப்படியா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான், அவரு குடிக்கிற ஜூஸ்ல வந்து இந்த மாரி பாதரசம், மெர்க்குரி சேர்ந்த ரிலேட்டடான பாதரசம் ஆட் பண்ணி குடுத்து, அவர குடிக்க வச்சு ஸ்லோ பாய்சனா வேலை செஞ்சு, அவன கொல்றதுக்கு முக்கிய அக்யூஸ்டே இவன் தான். இதனால லாஸ்ட்டா அந்த பொண்ண வேற பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க வேற இதே கம்பெனில வேலை பார்க்குறாங்க. அவங்கள வேற பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிருவான், சூசைட் பண்ணி இறந்துருவான்.
இந்த படம் எப்படி இருந்துச்சு காய்ஸ்? உண்மையில தரமா இருந்துச்சுல. ஒரு டீசென்ட்டான வாட்சபிள் மூவிஸ் தான். சன் நெக்ஸ்ட்ல இந்த மூவி வந்து தமிழ் டப்லயே அவைலபிளாவா இருக்கு. சாரி தமிழ் மூவி தானே. சாரி காய்ஸ். அவைலபிளா இருக்கு. போய் பார்க்கணுங்க. போய் வந்து பாருங்க. உண்மையில ஒரு டீசென்ட்டான மூவி தான். ஆனா, ரொம்ப நாளா தமிழ் மூவி ரிவ்யூ குடுங்க, ரிவ்யூ குடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா பையன் சொல்லிட்டே இருந்தாப்ல. நெறைய தமிழ் மூவி வந்து இருக்கு. சரி ஓகே சடனா வந்து பார்த்தேன். இந்த மூவி குடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ, அதனால உங்களுக்கு குடுத்தேன். இந்த மூவி எப்படி இருந்துச்சு காய்ஸ்? புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பரமேஷ் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். நாளைக்கு வேற ஒரு மூவியோட உங்கள வந்து மீட் பண்றேன். டாடா, பை பை காய்ஸ். ஸ்வீட் குட் நைட், ஹேவ் ஸ்வீட் ட்ரீம் காய்ஸ். எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. பாய் காய்ஸ்.